வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பத்திரகாளி அம்மன் ஆலயத்தில் இன்றைக்கி என்னென்னா பூட்டு போட்டு வேண்டுதல் பண்ணுறது. இந்த பூட்டு எதுக்கு போட்டாங்கன்னா, கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா, இல்லை கணவனுக்கு மனைவி அடங்காத இருந்தால், இல்லை மனைவி கணவனுக்கு அடங்காத இருந்தால், இந்த பூட்டு போய் மந்திரத்தை சொல்லி, சில மந்திரங்கள் உண்டு, அந்த மந்திரத்தை சொல்லி அந்த அம்மனுக்கு வேண்டிட்டு, எனக்கு என் கணவர் இந்த மாதிரி என்ன விஷயத்துக்கு எனக்கு அவர் அடிமையாக இருக்கணும், எனக்கு நான் சொல்கிறத பேச்சு கேட்கணும்னு சொல்லி அந்த பூட்டு போட்டாங்கன்னா, அவர் சேர்ந்த பிறகு ஒரு நாள் பூட்டை போய் அதை திறந்து அந்த சாவியை எடுத்து வீசிடுவாங்க. இப்போ எனக்கு பிடிக்காதவங்க அவங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாவியை தூக்கி வீசிடுவாங்க. இப்போ என் கணவர் என் கூட சேரணும், இல்லை என் மனைவி என் சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பூட்டை பூட்டிட்டு ஒரு சாவியை வீசிட்டு ஒரு சாவியை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்போ திருப்பி போய் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த எந்த பூட்டு நம்ம போட்டணுமோ ஒன்று சேர்ந்த பிறகு அதை திறப்பாங்க. இந்த மாதிரி சில நம்பிக்கையோடு செயல்படுறாங்க நம்மளுடைய மக்கள். இது ஒரு விஷயம். அதே சமயம் இந்த மரம் இருக்கு இல்லைங்களா, இந்த மரம் ரொம்ப பயங்கர சக்தி வாய்ந்த மரம். இந்த மரத்தடியில் இருக்க பூட்டு போட்டாவே ஒரு சக்தி தான் அது. இந்த மரம் என்னென்னா வில்வ மரம். இந்த வில்வ மரத்தில் சில வகை உண்டு. அது நுனியை கிள்ளி நம்ம முகர்ந்து பார்த்தா ஒரு அருமையான வாசனை வரும், ரொம்ப அருமையாக இருக்கும். அது காளியம்மன் கோயிலில் இது இருக்குது. இங்கே எதுன்னா மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோயிலில் ஏகப்பட்ட பூட்டு போட்டிருக்காங்க பாருங்க. ஆயிரக்கணக்கான 50,000 பூட்டுக்கள் தொங்குது. இங்கே ஃபுல்லாக பூட்டு தான் இருக்குது. ஸோ அவ்வளோ குறைகள் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இதில் நம்பிக்கை தான் காரணம். இதில் திருமணம் ஆகவில்லை என்றால் அந்த கயிறு கட்டுறாங்க. பூட்டு அடங்கவில்லை என்றால் ஒருவர் மீது கோபமாக இருக்குது, அவங்கள அடக்கணும், அவங்கள அழிக்கணும் அப்படின்றதுக்கும் பூட்டு போடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. இதில் இந்த நரகாசுரனுடைய முக்கிய பங்கு உண்டு. இந்த நரகாசுரன் அதுக்கு காவல் காக்குறாங்க. இந்த பிரிஞ்சவர்களை சேர்க்கறதுக்கு உண்டான பூட்டுக்களும் இங்கே போடப்படுது. இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இடம். இங்கு சென்று வாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.